வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடியது பாருங்கன்னா, the length of the tangent to a circle from a point P, ஓகேங்களா, which is 25 cm away from the center is 24 cm அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வரைஞ்சி சர்க்கிளில் இருந்து 24 சென்டிமீட்டர் அவே டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணி அந்த பாயிண்டில் இருந்து 24 சென்டிமீட்டர் பிளாட் பண்ணி அந்த பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு, ஓகேங்களா, அதாவது சர்க்கிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 25 சென்டிமீட்டர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா டேன்ஜென்ட்டோட லென்த்து. இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளோட சென்டரில் இருந்து பீன்ற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னா 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஒரு படமாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட்டு ஓ, இதில் இருந்து பீன்ற ஒரு பாயிண்ட்டை 25 சென்டிமீட்டரில் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் இருந்து டேன்ஜென்ட் ஒன்று வரைகிறேன். இது 24 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஓக்யூ தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிக்யூ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓக்யூபி ஆங்கிள் ஆஃப் ஓக்யூபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி தான். ஏன்னா ஒரு டேன்ஜென்ட் வந்து சர்க்கிளோட ரேடியஸோட கண்டிப்பாக 90 டிகிரியை தான் க்ரியேட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 90 டிகிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றப்ப பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாமா? ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா ஹைபார்டன்ஸ். ஸோ ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஓக்யூ ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் ஃபார்முலா. ஸோ ஓபி ஸ்கொயருன்றது 25 ஸ்கொயரு, பிக்யூ ஸ்கொயருன்றது 24 ஸ்கொயரு, ஓக்யூ ஸ்கொயரு எனக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ 25ன்றது 625 அப்படின்றதான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 24 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 576 வரும் ப்ளஸ் ஓக்யூ ஸ்கொயர். எனக்கு தேவை ஓக்யூ தான். ஓக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 625, இந்த மைனஸ் 576 அந்த சைடு வரும்போது மைனஸ் 576ன்னு வரும். 625லேருந்து 576 சப்ராக்ட் பண்ணால் 49 வரும். ஸோ 49ன்றது ஓக்யூ ஸ்கொயர். அப்போ ஓக்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 49 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் 7. ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது ஓக்யூ வந்து 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே அவன் கேட்டிருக்கக்கூடிய ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். பாருங்கள். ட்ரையாங்கிள் LMN இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் L வந்து 90 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளில் L வந்து 90 டிகிரி. A circle is inscribed in it. அந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. The lengths of the sides containing the right angle are 6 cm and 8 cm. ஸோ அந்த ரைட் ஆங்கிள் எங்கே கிரியேட் பண்ணுதோ அந்த ரெண்டு சைடும் 1 6 1 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸை கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கதை நான் அப்படியே படமாக வரைஞ்சிருக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் எல்லுன்றது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி கிரியேட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல ரெண்டு சைடும் 1 8 1 6 அப்படின்றத கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், இங்கே இருந்து இதோட ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருந்து இந்த டாட், இது டேஞ்சர் தான். ஸோ இதை தொடக்கூடிய இந்த இடத்துக்கு டேரெக்டாக அப்படி ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், நான் ஓபின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டாலும் என்னது, இதுவும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். இது வந்து ஓக்யூன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்பிஓக்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர். ஏன்னா ரேடியஸ் இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் ரேடியஸாக இருக்கும். ஸோ இங்கே இருந்து இங்கே இருக்க தூரம் தான் இங்கேருந்து இங்கே இருக்கும், இங்கேருந்து இங்கே இருக்கும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சமுக்கு போகலாம். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும்
எல்எம்என் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்றது 90 டிகிரி ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் எல்எம்எம் ஆங்கிள் ஆஃப் எல் ஈக்குவல் டு 90 டிகிரி. தட்ஃபோர் இந்த ஸ்கொயர்ஸ் நம்ம எடுத்துடலாம். என்ன எடுக்கலாம்? எம்என்ன்றது ஹைபார்டன்ஸு. ஸோ அப்போ எம்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல்எம் ஸ்கொயர் ஓகேங்களா? ஸோ இது 80 இது 6ன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் 8 8 64 6 ஸ்கொயர்ன்றது 36 100 ஓகேங்களா? எம்என் ஸ்கொயர்ன்றது 100. அப்போ எம்என் என்ன இருக்கும்? 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. ஸோ அப்போ இந்த லென்த்து 10 சென்டிமீட்டர் ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னன்றது ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு நான் 2 டேஞ்சன்ட் போட்டோம் அப்படின்னா டேஞ்சன்ட் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதாவது இங்கே அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். இங்கே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் பட்டு பாருங்கள். இந்த சர்க்கிளில் டேஞ்சன்ட் என்னன்ற பாயிண்ட்லேருந்து வருதுன்னா ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுக்கு ஒரு பேர் கூட வச்சிடலாம். நான் ஆர் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ எண்ணிலேருந்து ஆர் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் எண்ணிலேருந்து கியூ வரைக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தியரம் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு ஓகேங்களா? ஸோ எண் வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு அப்படின்றதுனால நான் என்ன எழுதுகிறேன்? இங்கே இருந்து ஆர்என்னும் கியூஎன்னும் ஈக்குவல். கியூஎன் ஈக்குவல் டு ஆர்என் ஓகேங்களா? ஸோ என்னவா இருக்கலாம்? இங்கே நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸு அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸுனா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸு தான். ஸோ அப்போ அதை நான் எக்ஸு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எல்லுன்றதும் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தான். எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு அப்படின்றப்ப இங்கேருந்து எல்கியூ எவ்வளோ இருக்கோ அதுதான் எல்பி இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லிருந்து எம் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லிருந்து எம் வரைக்கும் 8. ஆனால் அதையே எல்கியூ ப்ளஸ் கியூஎன் வந்து 8 ஓகேவா? அப்போ கியூஎன் வந்து எக்ஸுன்னா எல்கியூ வந்து என்னவா இருக்கும்? 8 மைனஸ் எக்ஸ் கரெக்டாக? மொத்தமும் எக்ஸு சாரி 8 மொத்தமும் 8. அதில் பாதி எக்ஸுன்னா மீதி 8ல் இருந்து எக்ஸு போச்சுன்னா வர்றதான். ஸோ இது எக்ஸ் 8 மைனஸ் எக்ஸுனா இதுவும் 8 மைனஸ் எக்ஸ் தானே? ஏன்னா இதில் என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல் இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு தட்ஃபோர் QL ஈக்குவல் டு எல்பி ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. எம் எடுங்க. எம் இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ அப்போ என்ன வருது? எம்பி ஈக்குவல் டு ஆர்எம் கரெக்டாக? எம்பி ஈக்குவல் டு ஆர்எம். ஆர்எம் என்ன இருக்கோ அதுதான் எம்பி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா எம்மில் இருந்து என்எம் வந்து 10 இதில் எக்ஸ் இங்கிட்டு போயிடுச்சு பாதி எக்ஸுன்னா மீதி என்ன வரும்? 10 மைனஸ் எக்ஸ் கரெக்டாக? அதே மாதிரி பாருங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் 6 ஆனால் இங்கே வந்து என்ன வருது? 8 மைனஸ் எக்ஸு. அப்போ இதை நான் என்ன எழுதலாம்? 6 மைனஸ் 8 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கேருந்து இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த டேஞ்சென்ட்டுக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு ஈக்குவல். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த டேஞ்சென்ட்டுக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து இந்த 2 டேஞ்சென்ட்டுக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸு ஈக்குவல் ஓகேங்களா? ஸோ எனக்கு இதை தான் கொடுத்துருக்காங்க, இதை தான் எழுதியிருக்கோம் இவ்வளோ நேரம். ஸோ அப்போ ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ். பட் எனக்கு இப்போ தெரியுது என்ன அப்படின்னா இந்த 8 மைனஸ் எக்ஸையும் 10 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணால் 6ன்றது தெரியும் கரெக்டுங்களா? இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? 8 மைனஸ் எக்ஸையும் 10 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணால் 6 கரெக்டாக? மொத்த லென்த்தும் 6 ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் 8 மைனஸ் எக்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் 10 மைனஸ் எக்ஸ் அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 6. ஸோ அதான் நான் எழுத போகிறேன். இப்போ என்ன எழுதுறேன் அப்படின்னா எல்எம் ஓகேங்களா? எல்எம் ஈக்குவல் டு எல்பி ப்ளஸ் பிஎம் ஈக்குவல் டு 6 கரெக்டுங்களா? எல்எம் மொத்த லென்த்து 6 எல்பி ப்ளஸ் பிஎம் ஆட் பண்ணால் 6 பட் எல்பின்றது 8 மைனஸ் எக்ஸு பிஎம்ன்றது 10 மைனஸ் எக்ஸு
equal to 6. So minus xனா minus 2x, 8 plus 10 18. ஓகேங்களா, அவ்வளோதான். 18 minus 2x equal to 6. ஸோ இந்த 2x நான் அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 2xன்னு வரும். 18 அப்படியே வச்சுருக்கேன். ப்ளஸ் 6 அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 6. ஓகேங்களா, ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் 12. ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு 2x equal to 12 நான் x equal to எவ்வளோ 6. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு தேவையான இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிலேருந்து q வரைக்கும் ஆகக்கூடிய இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு 6. ஓகேங்களா, எக்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 10 மைனஸ் 6ன்றப்ப இதுலேருந்து இது வரைக்கும் 4. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவோ இதுதான் ரேடியஸு. 8 எக்ஸ் வந்து 6னா 8 மைனஸ் 6 2. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்கொயர் ஓபிஎல்கியூ ஓபிஎல்கியூ ஓகேங்களா, அதாவது ஓபிஎல்கியூ இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தானே அர்த்தம். ஓபி ஈக்குவல் டு பிஎல் ஈக்குவல் டு எல்கியூ ஈக்குவல் டு கியூபி. கரெக்டுங்களா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல்னு போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா எல்பி ஈக்குவல் டு ஓபி. இதை மட்டும் நான் எடுக்கிறேன், இது ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ ஓபி ஈக்குவல் டு எல்பி ஆர்பிஎல். நம்மளுக்கு இது ஓபி வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 8 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா, அதாவது இது 6 தான் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 8 மைனஸ் எக்ஸ் அப்படின்றப்ப எக்ஸ் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எல்பி ஈக்குவல் டு 8 மைனஸ் 6. ஓகேங்களா, அவன் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கேன். நம்ம கண்டுபிடிச்சதை 8 மைனஸ் 6 எல்பி ஈக்குவல் டு 8 மைனஸ் 6. 8 மைனஸ் 6ன்றப்ப 8 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸுக்கு பதிலாக என்னது 6. ஸோ அப்போ 2 எல்பி ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ இது 2 சென்டிமீட்டர் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் 2 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா, ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். ரேடியஸ் எல்பி ஈக்குவல் டு ஓபி, தட் ஃபோர் த ரேடியஸ் ஓபி ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹின்ஸ் என்ன அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் தொடக்கூடிய இடத்துல பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. பாயிண்ட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு வரையக்கூடிய 2 டேஞ்சன்ட், சிங்கிள் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட்டும் ஈக்குவல் லென்த்து. இதுதான் போன சம்மில் கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை தான் செஞ்சோம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஈக்குவல் லென்த்து அப்படின்றப்ப இது 6னா இது 6. ஓகேங்களா, இது எக்ஸுன்னா இது எக்ஸு, இது 8னா இது 8. எங்கே இது வரைக்கும் தான். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ நேரம் இதை செஞ்சுருக்கோம். இந்த இதை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஸ்டெப். ஸோ அதன்படியாக வச்சு எக்ஸு இது முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கிட்ட வந்துருச்சு. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரேடியஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கொயராக இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் அதே தான் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் அதை கண்டுபிடிச்சி எல்பியை கண்டுபிடிச்சி எல்பிக்கு பதிலாக ஓபி அப்படின்னு போட்டு ரேடியஸ் 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பாருங்கள். எ சர்க்கிள் இஸ் இன்ஸ்கிரைப்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஹேவிங் சைட்ஸ் 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் இருக்குங்களா. 8, 10, 12 shown in figure. Find AD, BE, CF. AD, BE, CF. இது 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கதை அப்படியே படமாக வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, தேர்டு சம்மு ஏபிசி ட்ரையாங்கிள் டிஇஎஃப். இதோட மொத்த லென்த்து 10, இதோட மொத்த லென்த்து 12, இதோட மொத்த லென்த்து 8. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏன்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு வரக்கூடிய டேன்ஜென்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இதுலேருந்து இது வரைக்கும் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் எழுத போகிறேன்.
A is on external point. ஓகேங்களா? therefore Aல இருந்து Fக்கு என்ன ஆகுதோ அதான் Aலேருந்து Dக்கு ஆகும். ஓகேங்களா? AF ஈக்குவல் டு AD ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது மொத்தத்துக்கும் ஏசி மொத்தத்துக்கும் 10 அப்படின்னா ஏஎஃப் மட்டும் என்ன அப்படின்னா ஏசி மைனஸ் ஏஎஃப். ஓகேங்களா? ஏசியிலேருந்து ஏஎஃப்பை சப்ட்ராக்ட் பண்ணால் வரக்கூடியதான் ஏஎஃப். சாரி, ஏசியில் இருந்து ஏஎஃப்பை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது எஃப்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏசின்றது மொத்தத்துக்கும் 10, இதிலேருந்து நான் எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் 10 மைனஸ் எக்ஸுன்றது எஃப்சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 மைனஸ் எக்ஸு. ஸோ அதே மாதிரி எக்ஸ் இதுனா இங்கே 12னா இது வந்து எவ்வளவு 12 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை டேன்ஜெண்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது மறுபடியும் நான் எழுதிடுறேன். ஏ வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுன்றப்ப இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பி இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. ஸோ தேட்ஃபோர் பியிலேருந்து டிக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் பியிலேருந்து ஈக்கு ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12 மைனஸ் எக்ஸ்னா இதுவுமே என்னது 12 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இதே மாதிரி சிமிலர்லி. ஓகேங்களா? சிமிலர்லி ஏ வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட், பி வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்னா சிமிலர்லி சி இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எழுதலாம், இங்கே இருந்து என்ன வருதோ அதுதான் இதுவும் இதுவும் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இசி ஈக்குவல் டு எஃப்சி ஈக்குவல் டு, ஸோ எஃப்சி நம்மளுக்கு தெரியும் 10 மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கேயும் என்ன தான் வரும் 10 மைனஸ் எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது 12 மைனஸ் எக்ஸுன்றதை எழுதிட்டோம். இங்கேயும் என்ன தான் வரும் பிஇனாலும் 12 மைனஸ் எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்த இந்த பாயிண்ட்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இது இந்த மேலே இருக்கக்கூடிய இது. ஓகேங்களா? ஸோ இந்த 10 மைனஸ் எக்ஸு அப்படின்றது ஏஎஃப் 10 மைனஸ் எக்ஸு, சாரி எஃப்சி 10 மைனஸ் எக்ஸு. அப்போ சின்ற பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இதுவும் 10 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லென்த்தும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8. பட் இது வந்து 10 மைனஸ் எக்ஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 வருமா, அதாவது பிஇ ப்ளஸ் இசி அப்படின்னா பிசி. ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன், இங்கே எழுதுகிறேன். பிஇ ப்ளஸ் இசி ஈக்குவல் டு பிசி, பிஇ ப்ளஸ் இசி ஈக்குவல் டு பிசி. ஸோ பிசி வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர் அவனே கொடுத்துட்டான். பிஇ வந்து நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் 12 மைனஸ் எக்ஸு. இசி வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் 10 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ 12 மைனஸ் எக்ஸையும் 10 மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணால் 8 வரணும். நம்பரே ஆட் பண்ணுங்கள் 22. போன சம் செஞ்சால் அதே மாடல் தான். 22 மைனஸ் 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 2x ஈக்குவல் டு 8. ஸோ 2x அந்த சைடு கொண்டு போயிட்டு 22 இங்கேயே இருக்குது, 8 இந்த சைடு வரும்போது மைனஸ் 8. ஓகேங்களா? ஸோ என்னது பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மைனஸ் 2ன்றதை அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2ன்னு வந்துருச்சு. 22 இதே சைடு இருக்குது, 8ன்றது இந்த சைடு வரும்போது மைனஸ் 8. ஓகேங்களா? ஸோ 2 ஸ்டெப்பை ஒரு ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 14 2x ஈக்குவல் டு 14, x இஸ் ஈக்குவல் டு 14/2 7. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸுன்றது எங்கே இருக்குது, இந்த சர்க்கிளில் நம்ம கண்டுபிடிச்சி வச்ச ஏரியா இதுதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ட் சம்முக்கு ஏடி பிஇ சிஎஃப், ஏடி 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ எழுதலாம் ஏடி ஈக்குவல் டு 7. அடுத்தது பிஇ கேட்டிருக்கான், பிஇ 12 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ பிஇ வந்து 12 மைனஸ் எக்ஸு, 12 மைனஸ் எக்ஸு வந்து 7 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ பிஇ வந்து 5, ஏடி வந்து 7, பிஇ வந்து 5, பியிலேருந்து இ வரைக்கும் 5. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தா சிஎஃப், சியிலேருந்து எஃப். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஏசி வந்து 10,
ஏஎஃப் வந்து 7 ஓகேங்களா. ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா சிஎஃப் வந்து 10 மைனஸ் எக்ஸு நம்ம எழுதி வச்சுருக்கோம். அப்போ சிஎஃப் ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸு. ஸோ 10 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டு பாருங்கள் 3. ஸோ சிஎஃப் ஈக்குவல் டு 3. அதை கேட்டிருக்கிறது ஏடிபிஇசிஎஃப் ஓகேங்களா. ஸோ அப்போ இது 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். PQ is a tangent drawn from a point P to a circle with center O. ஓகேங்களா. ஸோ ஓன் டாட்டை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதுலேருந்து வெளியில் ஒரு பீன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு PQ டேஞ்சன்ட் வரைகிறோம். அடுத்தது அண்டு QOR இஸ் ஏ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா. டேரெக்டாக கியூவையும் ஓவையும் ஆரையும் ஒரு பாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணால் அந்த டயாமீட்டர் சச் தட் POR ஈக்குவல் டு 120 டிகிரி ஃபைண்ட் த OPQ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே படமாக வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். வெளியில் பீன்ற ஒரு பாயிண்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து கியூன்ற இடத்துக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கிறேன். அடுத்தது அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த QOR அப்படின்றத டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துட்டான். அடுத்தது POR வந்து 120 டிகிரின்னு கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டு OPQ, ஆங்கிள் ஆஃப் OPQ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது OPQ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்கேன், ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல இந்த QOR இதை எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைனா. ஸோ சொல்யூஷன் நான் எழுதுகிறேன். ஸோ QOR இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் RAIG. ஸோ QOR அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட என்டையர் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா QOR, ஆங்கிள் ஆஃப் QOR அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா. பட் we know that POR கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ அப்போ QOR எப்படி எழுதலாம், QOR எப்படி எழுதலாம்னா QOP ப்ளஸ் PORன்னு எழுதலாம். ஓகேங்களா. ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா. QOP ப்ளஸ் POR. ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 180 டிகிரி. we know that QOR தான் இங்கே இருக்குது. POR வந்து 120ன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ PORக்கு பதிலாக 120 டிகிரி யூஸ் பண்ணுறேன். ஆங்கிள் QOP ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் QOPயை மட்டும் எனக்கு வேணும்னா 180 மைனஸ் 120 ஈக்குவல் டு 60 டிகிரி. QOP ஆங்கிள் QOP வந்து 60 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து 60 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா POQ அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் இந்த Q அப்படின்றது கண்டிப்பாக 90 டிகிரி. ஏன்னா டேஞ்சன்ட்டுக்கு சர்க்கிளில் வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான். ஓகேங்களா. ஸோ அப்போ அதை நான் என்ன எழுதுகிறேன், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது PQO ஈக்குவல் டு 90 டிகிரி கிவன். ஓகேங்களா. அது கொடுத்துருக்கிறது டேஞ்சன்ட்னாலே 90 டிகிரி தான், அது ரெடி கிரியேட் பண்ணும். தட் ஒரு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் POP இந்த மொத்த ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்டீரியர் ஆங்கிள் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் வந்து எவ்வளவு 180 டிகிரி. ஸோ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 90 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. ஸோ அதான் எழுத போகிறேன். என்ன அப்படின்னா PQO ஆங்கிள் PQO ஓகேங்களா ப்ளஸ் ஆங்கிள் QOP ப்ளஸ் ஆங்கிள் OPQ மூணையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அந்த கான்செப்ட் PQOன்றது 90 டிகிரி, QOPன்றது 60 டிகிரி. இது வந்து தெரியாது, ஈக்குவல் டு 180 டிகிரி.
ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஓபிக்யூவை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 90 + 60 150, இந்த 180 - 150 30 டிகிரி. ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஓபிக்கு வந்து 30 டிகிரி. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா கண்டிப்பாக 30 டிகிரி தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த 4th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக பிடிக்கவும் செஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பாருங்கள். A tangent ST to a circle touches it at B. ஓகேங்களா? அதாவது ST அப்படின்ற ஒரு டேஞ்சன்ட் சர்க்கிளை B அப்படின்ற ஒரு பாயிண்டில் தொடுது. AB இஸ் அ கார்ட் சச் தட் ABT = 65 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஏபின்ற ஒரு கார்டு வரைகிறேன். அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீயோட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 65 டிகிரி. ஃபைண்ட் த ஏஓபி, ஆங்கிள் ஏஓபி வேர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ கொடுத்துருக்கதை நான் படமாக வரைஞ்சிருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்றது ஒரு டேஞ்சன்ட் இந்த சர்க்கிளுக்கு அட் பி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றது கார்டு அப்படின்றது வரைஞ்சாச்சு சர்க்கிளுக்கு. அடுத்து இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏஓபி என்னன்னு கேட்டிருக்கான். இந்த ஓ தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே இன்னும் ஒன்று கொடுத்துருக்கான். ஏபிடி இது மொத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 65 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 65 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இது 65 அப்படின்னா இது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபின்றது கண்டிப்பாக இந்த டேஞ்சனோட கொடுக்கக்கூடியது 90 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிடி. ஓகேங்களா? ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு எவ்வளோ 65 டிகிரி. ஓகேங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இது வந்து ஓபிடி வந்து 90 டிகிரி. தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? ஓபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஓபிடி ஈக்குவல் டு ஓபிஏ ஆங்கிள் ஆஃப் ஓபிஏ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ஓபிடி ஏபிடி. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன்லேருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா? ஓபிடி வந்து 90 டிகிரி. ஸோ இதில் ஓபிஏ என்னன்னு தெரியாது. ஆனால் ஓபிஏவையும் ஏபிடியையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. இந்த 90 டிகிரியை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுலேருந்து வரக்கூடிய ஆங்கிளை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. பட் ஓபிஏ என்னன்னு தெரியாது. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் ஏபிடி வந்து 65 டிகிரின்னு அவன் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஓபிஏ ஆங்கிள் ஆஃப் ஓபிஏ பார்த்தீங்க அப்படின்னா 90 - 65 25 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ஓபிஏ 20 டிகிரி. ஸோ அப்போ இது வந்து 25 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபியும் ரேடியஸ் தான், ஓஏவும் ரேடியஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே எழுதுகிறேன். ஓபி ஈக்குவல் டு ஓஏ ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓபியும் ஓஏவும் ஈக்குவல் லென்த். ஸோ ரெண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அதே ஆங்கிள் தான் 25 டிகிரி தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? தேர்ஃபோர் ஓபிஏ ஈக்குவல் டு BAO. Angle of OBA equal to BAO equal to 25 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே 25 டிகிரி அப்படின்னு நான் முடிச்சிட்டேன். இங்கேயும் 25 டிகிரி. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 180 டிகிரி. தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? நான் இங்கே எழுதுறேன். தேர்ஃபோர் OBA angle of OBA plus angle of BAO plus angle of AOB equal to 180 degree.
ஓகேங்களா? ஸோ இதுவும் 25 இதுவும் 25 இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது 25 டிகிரி 25 25 ஆட் பண்ணால் 50 50 அந்த சைடு வரும்போது 180 மைனஸ் 15 வரும் 130 டிகிரி. ஓகேங்களா? இந்த 130 டிகிரின்றது என்னது ஆங்கிள் ஏஓபி. ஓகேங்களா? ஏஓபி. ஸோ அவன் கேட்டிருக்கிறது இந்த ஏஓபி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 130 டிகிரி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் அப்படியே ஃபுல்லாகவே கரெக்டாக காமிச்சிருப்பேன் வீடியோக்குள்ள. ஸோ இதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து அவன் கொடுத்துருக்கான் 65 டிகிரின்னு. பட் வந்து டேன்ஜென்ட் எப்போவுமே ரைட் ஆங்கிள் தான் கிரியேட் பண்ணும் சர்க்கிளோட. ஸோ அப்போ மொத்தத்துக்கும் 90 இது மட்டும் 65னா இது 25 தான் வரும் அப்படின்றது முடிஞ்சு ஒரு கண்டிஷன் முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ரேடியஸ் தான் ஒரு சர்க்கிள்குள்ளே சேம் ரேடியஸு அந்த கார்டோட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே 25 டிகிரினா இங்கேயும் 25 டிகிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதான் 25 25ன்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் மூணையும் கூப்பிட்டா 180 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதே ஆட் பண்ணால் 50 180லேருந்து இந்த 50யை சப்ராக்ட் பண்ணால் 130 டிகிரி. அதுதான் வந்து இங்கே வரக்கூடிய ஓ. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் ஓ வந்து 130 டிகிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5th சம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பாருங்கள். இன் ஃபிகர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 5. ஸோ சர்க்கிள் வந்து ஓ வச்சுருக்கேன், ரேடியஸ் வந்து 5. டி இஸ் எ பாயிண்ட் சச் தட் ஓடி வந்து 13. ஓல் வந்து டி வந்து 13 அண்டு ஓடி இன்டர்செக்ட் சர்க்கிள் இ. இந்த ஓடி வந்து ஈன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. இஃப் ஏபி இஸ் த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அட் இ. ஸோ இது வந்து டேஞ்சன்ட், ஏபியும் டேஞ்சன்ட் தான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே படமாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக பிளாட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவன் கேட்டிருக்கிறது என்னென்னா ஏபி ஈக்குவல் என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓஇ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இங்கேருந்து ஓபி 5னா ஓஇயும் அதே தான் வரும் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 13 அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் 5 போயிடுச்சுன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வரும்? ஸோ அதான் நான் எழுத போகிறேன். இடி அதாவது மொத்தமாக எழுதுறேன் ஃபஸ்ட்டு. ஓடி ஈக்குவல் டு ஓஇ ப்ளஸ் இடி. ஓகேங்களா? ஓடின்றது 13, ஓஇன்றது 5, இடி வந்து என்ன வரும்? ஸோ இடி ஈக்குவல் டு இந்த 5 இந்த சைடு போச்சுன்னா 13 மைனஸ் 5 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இடி வந்து 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். ஸோ மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது ரைட் ஆங்கிள் தான் கண்டிப்பாக. டேஞ்சன் வந்து எப்போவுமே சர்க்கிளில் வந்து ரைட் ஆங்கிள் தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த சைடு தெரியும், இந்த சைடு தெரியும், இந்த சைடு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? இந்த சைடு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிபி ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு சாரி எங்கே ரைட் ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் என்னது, ஹைபார்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறேன் இன் ட்ரையாங்கிள் ஓபிடியில். ஓகேங்களா? ஓபிடி ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஓடி ஸ்கொயர்ன்றது ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ டிபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஓடின்றது 13 தெரியும், டிபி தான் எனக்கு தெரியாது, ஓபி அப்படின்றதும் 5 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ டிபி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 169 மைனஸ் 25 144. அப்போ டிபி வந்து எவ்வளோ, 12. ஓகேங்களா? 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12ன்னு வரும். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிறதே பாருங்கள், கீழே இருக்கிறத பார்க்க வேணாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயே 2 ட்ரையாங்கிள், ஓடிபின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இடிஏன்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். இன்
ட்ரையாங்கிள் ஓடிபி அண்டு ட்ரையாங்கிள் இடிஏ. 2 ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டீன்றது காமன் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓடிபி ஆங்கிள் ஓடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் இடிஏ என்னது காமன் ஆங்கிள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபிஓ. ஓகேங்களா? ஆங்கிள் டிபிஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஏஇடி. ஓகேங்களா? என்ன அப்படின்னா 90 டிகிரின்னு சொல்லுவோம். எதை வச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது டேன்ஜென்ட் வந்து சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் போட்டோம் அப்படின்னா 90 டிகிரி. ஸோ இந்த லைனுமே வந்து ஏபின்றது டேன்ஜென்ட் டு த சர்க்கிள். அப்போ கண்டிப்பாக இதுவும் 90 டிகிரி தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டில் தான் டிபிஓ ஆங்கிள் டிபிஓ ஈக்குவல் டு ஏஇடி ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த பின்றது 90 டிகிரியை தான் கிரியேட் பண்ணுது, இந்த ஈன்றது 90 டிகிரியை தான் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 2 கண்டிஷன் பை டபிள்யூஏ ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ என்னது ட்ரையாங்கிள் ஓடிபி அண்ட் இடிஏ ஆர் சிமிலர். ஓகேங்களா? ஓடிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இடிஏ. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சிமிலர் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் என்ன சைட்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா? என்ன எழுதுவோம்? ஆப்போசிட் ஹைபாட்டன்ஸ், ரெண்டுக்கு முடிய ஹைபாட்டன்ஸ் எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஓடி. ஓகேங்களா? பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடின்றது ஹைபாட்டன்ஸ். சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே வந்து 90 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டிஏ தான் ஹைபாட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓடி டிவைடட் பை டிஏ ஈக்குவல் டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கிரியேட் பண்ணக்கூடியது ஓபி. 90 டிகிரி எனக்கு கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் ஓபி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 90 டிகிரி கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் ஏஇ. ஓகேங்களா? ஒரு சைடு ஹைபாட்டன்ஸ், இன்னொரு சைடு நார்மல் சைடு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு மிச்சம் என்ன இருக்குது? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓபி எடுத்துட்டேன், ஓடி எடுத்துட்டேன். அடுத்து இருக்குது பிடி டிவைடட் பை இங்கே மீதி இருக்குது இடி. ஓகேங்களா? இடி இது மட்டும்தான் மிச்சம். ஸோ இதுதான் வந்து சிமிலாரிட்டிக்கான ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஓடி நம்மளுக்கு எவ்வளோ தெரியும்? 13 தெரியும். டிஏ ஃபுல்லாக தான் நமக்கு 12ன்னு தெரியும். இது வந்து எக்ஸாக்டாக தெரியாது, டிஏன்றது தெரியாது. அதனால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓபி 5 சென்டிமீட்டர். ஏஇ சாரி ஏஇ நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். அடுத்தது பிடி, பிலேருந்து டி 12, இடி இலேருந்து டி 8. ஓகேங்களா? ஒய்யுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 5 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நான் ஒய் நமக்கு தேவையில்லை, ஏஇ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் போட்டாச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? ஏபி தான் கேட்டிருந்தாங்க. ஏபி கேட்டிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஇ கண்டுபிடிச்சா அதோட டபுள் தான் ஏபி. ஸோ அப்போ சரி ஏபி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஏபி டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்றனால ஏஇயை கண்டுபிடிச்சி அதை டபுள் பண்ணால் ஏபி கிடைக்கும். ஓகேங்களா? ஏஇயோட டபுள் மடங்கு தான் ஏலேருந்து பிக்கு. ஸோ அப்போ ஏஇ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏஇ கிடைக்குமா? ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே சைடில் எழுத போகிறேன். 5 டிவைடட் பை ஏஇ ஈக்குவல் டு 12/8. ஓகேங்களா? ஸோ 12/8ன்றதை இங்கே நான் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 2 4s are 8, 3/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்? ஏஇயை மேலே கொண்டு போயிட்டேன். ஏஇ எந்த சைடு போயிடுச்சு? அப்போ இந்த 2 5க்கு பக்கத்தில் வந்துடுமா? 3 வந்து 5க்கு கீழே வந்துடுமா? 10/3. ஓகேங்களா? ஏஇ வந்து 10/3. அவன் கேட்டிருக்கிறது ஏபி. ஏபின்றது 2 இன்ட்டு ஏஇ தான். ஸோ 2 இன்ட்டு 10/3னா 20/3. ஓகேங்களா? therefore AB equal to 20/3. ஸோ ஏபின்றது 20/3. இது வந்து பார்த்தீங்கன்னா 10/3. இது 20/3. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த 6th சம்மு. பார்க்குறதுக்கு என்னமோ வித்தியாசமாக போகும், பட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாவே எழுதிடலாம். ஓகேங்களா? 2 கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு தெரியாத ஒரு சைடை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்றத வச்சு தனித்தனியாக பிரித்த போர்ஷன் எல்லாம் நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா தெரியாத போர்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட டபுள் எடுத்தோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ இதுதான் இந்த இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இன் டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், அதாவது 2 சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட், ஓகேங்களா? அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். எ கார்டு ஆஃப் லென்த் 16 சென்டிமீட்டர் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள், பெரிய சர்க்கிளுக்கு கார்டு வரைகிறோம், அது வந்து 16 சென்டிமீட்டர், பிகம்ஸ் எ டேஞ்சன்ட் டு த ஸ்மாலர் சர்க்கிள். அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்குது. whose radius is 6 cm. இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6 cm கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ படத்தை அப்படியே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். பெரிய சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம், பெரிய சர்க்கிளுக்கு ஒரு கார்டு வரைஞ்சிருக்கிறேன். இந்த கார்டு வந்து ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்செண்டாக அமையுது. அடுத்து ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6, ஓகேங்களா? ஸோ மொத்தத்துக்கும் 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 16 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ இது நமக்கு பார்த்தோன்னே தெரியும், இது ரெண்டாக பிரிக்கும். ஏன்னா கார்டை வந்து இன்டீரியர் சர்க்கிள் வந்து ரெண்டாக பிரிக்கும். ஸோ அப்போ 16ன்றது இது 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் கனெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதா? ஸோ ஓஏ, இது ஆக்சுவலாக இது வந்து பாயிண்ட் சி போட்டிருந்துருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஓஏசி, ஓகேங்களா? ஓஏசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சி வந்து ஆங்கிள் 90 டிகிரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டர், இது வந்து 6 சென்டிமீட்டர். இதுக்கு மேலே நான் சொல்லணும் அவசியமே இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஓஏசியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் சி வந்து 90 டிகிரி, ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் சி 90 டிகிரி அப்படின்னா பை பித்தாகோரஸ் தியரம் என்னது? ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ அப்போ ஓஏ ஸ்கொயர் நமக்கு அப்படியே தெரியாது. ஓசி ஸ்கொயருன்றது இங்கே இருக்கக்கூடிய 6 ஸ்கொயரு, சிஏ ஸ்கொயருன்றது 8 ஸ்கொயர், ஓகேங்களா? 6ன்றது 36, 8ன்றது 64, ஆட் பண்ணால் 100, ஓஏ ஸ்கொயர் 100னா ஓஏ வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10, ஓகேங்களா? ஸோ ஓஏ ஸ்கொயர் 100, அப்போ ஓஏ 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. ஸோ அப்போ ஓஏன்றது 10. அவன் கேட்டிருக்கிறது ரேடியஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சர்க்கிள் ஆர் லார்ஜஸ்ட் சர்க்கிள். ஸோ இதுதான் ஏ, ஓகேங்களா? தேர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு? 10 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடங்கள்ல நம்ம யோசிக்க வேண்டியது இந்த இடத்துல என்ன அப்படின்னா இது மட்டும்தான். இந்த கார்டை இந்த சர்க்கிளோட இது வந்து கரெக்டாக ரெண்டாக பிரிக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 8th சம் நெக்ஸ்ட் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 8th சம் தான். பாருங்கள். 2 சர்க்கிள்ஸ் வித் சென்டர்ஸ் ஓ அண்ட் ஓ டேஷ் ஆஃப் ரேடியஸ் 3 அண்ட் 4. ஸோ 2 சர்க்கிள் ரேடியஸ் 3யும் 4 இருக்க மாதிரி வரைஞ்சாச்சு ரெஸ்பெக்டிவ்லி. இன்டர்செக்ட் அட் த 2 பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ. 2 சர்க்கிளும் ஒன்று வெட்டுது பி அண்ட் கியூன்ற பாயிண்டில். சச் தட் ஓபி அண்ட் ஓ டேஷ் பி ஆர் த டேஞ்சன்ட் டு த 2 சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ ஓலேருந்து பிக்கும் ஓ டேஷ்லேருந்து பிக்கும் 2 லைன் டேஞ்சண்ட்டாக வருது 2 சர்க்கிளுக்கும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு பிக்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே வரைகிறேன். 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர், ஓகேங்களா? செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ இது 3, 4 கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தா? ஓகே, டேஞ்சன் கொடுத்துட்டான். ஓ டேஷ்லேருந்து பிக்கு பின்றது லைன் வரைஞ்சா அது இதுக்கு டேஞ்சனாக இருக்கும், இதுலேருந்து இதுக்கு போடக்கூடியது இதுக்கு டேஞ்சனாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். 2 வெட்டக்கூடிய பாயிண்ட்டு பிக்யூன்னு சொல்லிட்டான். கொடுத்ததுக்கப்புறம் காமன் கார்டு இந்த பிக்யூவோட லென்த்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இது ஒன்றும் புதுசு இல்லை. இதே மாதிரி சமம் ஒன்று நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 6th சமம் மாதிரியே தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிஓ டேஷ், ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஓபிஓ டேஷ் எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஓ டேஷ் ஆங்கிள் பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி. ஏன்னா டேஞ்சன்ட் டு த சர்க்கிள், ஓகேங்களா? இந்த ஓ டேஷ் பின்றது டேஞ்சன்ட் ஆஃப் த ஸ்மாலர் சர்க்கிள்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ ஆங்கிள் ஓபிஓ டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஓகேங்களா?
ஸோ நமக்கு 90 டிகிரினா ஒரு சைடு கொடுத்துட்டா 2 சைடு கொடுத்துட்டா 3வது சைடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னது பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இது 90 டிகிரி அப்படின்னா இதுதான் ஹைபார்டன்ஸ். அப்போ ஓ டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓ டேஷ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிஓ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடியது 4 ஸ்கொயரு, இதில் இருக்கக்கூடியது 3 ஸ்கொயரு. ஸோ 16 + 9 25 எது ஓ டேஷ். இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்கொயர் எடுத்தால் 25. அப்போ ஓ டேஷ் மட்டும் எடுத்தேன்னா 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிஆர், அதாவது இந்த இடத்த ஒரு பாயிண்டாக வச்சுக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கலாமா, ஓபிஆர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 90 டிகிரியா. ஸோ இது வந்து 3, இது வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, இதுவும் எவ்வளோன்னு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓஆரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எடுக்கிறேன் இன் ட்ரையாங்கிள் ஓபிஆர், இங்கே மேலே சொன்ன அதே தான். ஸோ இது ரைட் ஆங்கிள் அப்படின்னா இதுதான் ஹைபார்டன்ஸு. ஸோ அப்போ ஓபி அப்படின்றது ஹைபார்டன்ஸு ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஓஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஹைபார்டன்ஸ் வந்து 3 ஸ்கொயரு, இது நம்மளுக்கு எக்ஸுன்னு இருக்கு. இப்போ அதாவது ஓஆர்ன்றதான் எக்ஸு, இதுக்கு பேர் தான் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பிஆர்ன்றது ஒய் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இது ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்த மாதிரியே பிஆர்ஓ டேஷ்ன்ற ட்ரையாங்கிளே எடுங்க. பிஆர்ஓ டேஷ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹைபார்டன்ஸ் எது 90 டிகிரி எனக்கு கிரியேட் பண்ணும், இதுதான் 90 டிகிரி. ஏன்னா இந்த சைடு 90 தான், இந்த சைடு 90 தான். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரின்றனால. ஸோ அப்போ பிஓ டேஷ் அப்படின்றது தான் ஹைபார்டன்ஸ். ஸோ பிஓ டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஓ டேஷ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ பிஓ டேஷ் அப்படின்றது 4 ஸ்கொயரு, தெரியல. ஓகே, 4 ஸ்கொயர். பிஓ டேஷ் அப்படின்றது 4 ஸ்கொயரு. பிஆர் அப்படின்றது ஒய், அதனால் ஒய் ஸ்கொயரு. ஆர்ஓ டேஷ் அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த 5ன்றது கியூவில் ஓலேருந்து ஓ டேஷ் வரைக்கும் 5, இங்கே ஓலேருந்து ஆர் வரைக்கும் எக்ஸுனா ஆர்லேருந்து ஓ டேஷ் வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 5 மைனஸ் எக்ஸா. மொத்தம் 5ன்றப்ப இது வந்து 5 மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா, எங்கே இந்த ஆர்லேருந்து ஓ டேஷ் வரைக்கும். ஸோ அப்போ ஆர்லேருந்து ஓ டேஷ் வரைக்கும் 5 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் 16 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10x ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதில் நான் என்ன பண்ணலாம், 9 போடலாமா? ஓகேங்களா? 9 ப்ளஸ் 25 மைனஸ் 10x ஈக்குவல் டு 16. ஸோ 10x மட்டும்தான் எனக்கு நான் வைக்கணும். அப்போ இந்த மைனஸ் 10x அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 10x ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் இந்த 16 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 16 மாறிடும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 25 ப்ளஸ் 25 50. 10x ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50/10 எவ்வளோ வரும், 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு தேவை இந்த ஒய்யை கண்டுபிடிச்சா தான் டபுள் ஒய் ஈக்குவல் டு பிக்யூ அப்படின்னு தெரியும். அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், சப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறேன். 5 ஸ்கொயர் அப்படின்றப்ப 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அந்த சைடு போகும்போது 9 மைனஸ் 25ன்னு வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு விட்டோம். 16 இந்த சைடு வரும்போது என்னவா மாறும்? -16ஆ மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 34 - 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 18 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ 18 அப்படின்றது 10x = 18 அப்படின்னா x = என்ன வரும்? 18/10. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும்? 5 2s are 10, 9 2s are 18. ஸோ 9/5ன்னு வரும். x = 9/5. ஓகேங்களா? x = 9/5 அப்படின்றப்ப அதை தான் நான் இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ x = 9/5 இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸுக்கு பதிலாக 9/5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். y ஸ்கொயர் = இந்த 9/5 வந்து இந்த சைடு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே மறுபடியும் கட் பண்ணிவிட்டு இங்கே எழுதுறேன். அப்போ y ஸ்கொயர் = 9 - இந்த 9/5 அந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் இருந்தது மைனஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ y ஸ்கொயர் = இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுலேயுமே 9 காமனாக இருக்கிறதுனால நான் 9 வெளியே எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னது, இது ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ 9 - 81/25ன்னு மாற்றிட்டேன். இதை ஸ்கொயரை எடுத்து விட்டுட்டேன். ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ன்றப்ப 9 வெளியே எடுத்துட்டா 1 - 9/25ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 25 இந்த சைடு கொண்டு போகிறேன். 25 - 9/25. ஓகேங்களா? ஏன்னா ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷன் கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ மேலும் கீழே 25 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வரும் -9. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 × 25 - 9 எவ்வளோ? 16/25. இது வந்து ஒய் ஸ்கொயர் தான். அப்போ ஒய் வந்து என்னவா வரும்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 9 × 16/25க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்றதுனால இண்டிவிஜுவலாகவே ஸ்கொயர் எடுத்துடலாம். 9 ஸ்கொயர் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12/5. y = 12/5. ஓகேங்களா? ஸோ இது என்னது? ஜஸ்ட்டு PR தான். அவன் கேட்டிருக்கிறது PQ. ஓகேங்களா? ஸோ அப்போ பக்கத்துலேயே எழுதுகிறேன். இது முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். மறுபடியும் இதை முடிச்சுட்டு இங்கே போகிறேன். ஓகேங்களா? ஸோ PQ = 2y. ஸோ 2 × 12/5 24/5 சென்டிமீட்டர். அவன் கேட்டிருக்க PQ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/5 சென்டிமீட்டர். இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது. இது வந்து 12/5. ஸோ இதோட டபுள் தான் PQ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும், ஈஸியாக புரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கிட்டே இருப்பீங்க. நீங்களாகவே எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 9th சம் தான். ஸோ தட் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பைசெக்டராக பண்ணக்கூடிய ஆங்கிள் பைசெக்டராக பண்ணக்கூடிய ட்ரையாங்கிள் எல்லாமே கன்கரண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து பின்றது ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏபிசி. ஓகேங்களா? பிஇன்றது ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏபிசி. அதே மாதிரி தான் சிஎஃப்ன்றது ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏசிபி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 90 டிகிரியை தான் மேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ படம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எடுக்கிறேன். ஏடின்றது ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏபிசி. ஓகேங்களா? சரி, ஏவை தான் பைசெக்டர் பண்ணும். ஸோ ஏடி இஸ் த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் பிஏசி. நடுவில் வர்றது தான் ஆங்கிளை சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். ஏடி இஸ் த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் பிஏசி. ஓகேங்களா? ஏன்ற ஆங்கிளை தான் பைசெக்டர் பண்ணுது இந்த ஏடி லைனு. ஓகேங்களா? ஸோ அப்போ பை ஏபிடி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி என்ன எழுதலாம்? ஏபி டிவைடட் பை ஏசி. ஓகேங்களா? ஸோ ஏவிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இந்த சைடு போச்சுன்னா இந்த சைடு அதே இது இறங்கணும். ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு எங்கிட்ட வந்தது மறுபடியும் இங்கிட்ட திரும்பவும். ஸோ பிடி. ஓகேங்களா? இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், அதனால் இந்த சைடு தான் அடுத்து ஃபஸ்ட்டு. ஸோ இது ரெண்டாவது கீழே ஆரம்பித்தோம், அப்போ இதே தான் கீழே வரும். ஓகேங்களா? சிடி. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1.
ஸோ இதே மாதிரி என்ன எழுதலாம்? ஏடி எழுதுனேன்னா, இப்போ வந்து என்னது? பிஇ எழுத போகிறேன். ஸோ பிஇ இஸ் ஆன் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் பிஇ வந்து எதுக்கு? சிபிஏ. ஓகேங்களா? பிஏ ரெண்டாக பிரிக்குது. அப்போ நான் பியிலேருந்து ஆரம்பிச்சேன்னா நான் இந்த சைடு இப்போ போகிறேன். பிசி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிஏன்னு வரும். ஓகேங்களா? ஸோ பிசி டிவைடட் பை பிஏ, இந்த சைடு டிவைடட் பை இந்த சைடு ஈக்குவல் டு, இந்த சைடு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அகைன் சிஇ டிவைடட் பை ஏஇ. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது இப்போ இந்த ஏடி எடுத்துட்டேன், பிஇ எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? சிஎஃப் எழுதலாமா? ஸோ சிஎஃப் இஸ் ஆன் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் சிஏ தான் பிரிக்குது. ஸோ அப்போ ஏசிபி, ஆங்கிள் ஆஃப் ஏசிபி. ஓகேங்களா? ஸோ அப்போ சின்னு படி பார்த்தீங்கன்னா சிபி டிவைட் பை சிஏ ஈக்குவல் டு, சிபி தான் மொதல் வச்சேன். ஓகேங்களா? இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏவை எடுக்கும்போது இந்த டைரெக்ஷனில் தான் வந்தேன், பிஏ எடுக்கும்போது இந்த டைரெக்ஷனில் தான் போனேன். ஸோ அப்போ சி எடுக்கும்போது இந்த டைரெக்ஷனில் தான் வரணும். ஓகேங்களா? அப்போ சிஏ டிவைட் பை சிபி போடுறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கவனமாக செய்யணும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. ஸோ எந்த டைரெக்ஷனில் ஆரம்பிக்கிறோமோ அதே டைரெக்ஷன், ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் ஆரம்பிச்சதுனால ஆன்டி கிளாக் டைரெக்ஷன் தான் சி எடுக்கும்போதும் அதே டைரெக்ஷனில் தான் எடுக்குது. ஸோ சிஏ டிவைட் பை சிபி ஈக்குவல் டு, சிஏ எடுத்ததுனால ஏஎஃப் டிவைடட் பை பிஎஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மூணையும் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஃப்ரம் 1 and 2 and 3. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஏபி பை ஏசி இன்ட்டு லெஃப்ட் சைடை ஃபுல்லாக எழுதுகிறேன். பிசி டிவைடட் பை பிஏ இன்ட்டு சிஏ டிவைடட் பை சிபி ஈக்குவல் டு ரைட் சைடு பிடி டிவைடட் பை சிடி இன்ட்டு சிஇ டிவைடட் பை ஏஇ இன்ட்டு ஏஎஃப் டிவைடட் பை பிஎஃப். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி லெஃப்ட் சைடு பாருங்கள், ஏபினாலும் பிஏனாலும் ஒரே லென்த்து தான். ஏபினாலும் பிஏனாலும் இந்த லென்த்து தான். ஸோ அப்போ ஏபியையும் பிஏவையும் நான் கேன்சல் பண்ணுறேன். அதே மாதிரி ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான், கேன்சல் பண்ணிட்டேன். பிசினாலும் சிபினாலும் ஒன்று தான், கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேன்சல் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணால் 0 வருமா, 1 வருமா? 1 தான் வரும். மல்டிப்ளிகேஷனாக இருக்க எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணால் கண்டிப்பாக 1 தான். ஸோ 1 ஈக்குவல் டு இங்கே இருக்க எல்லாமே எழுத போகிறேன். ஸோ அதை தான் நான் இப்படி எழுதுகிறேன். பிடி பை சிடி இன்ட்டு சிஇ பை ஏஇ இன்ட்டு ஏஎஃப் பை பிஎஃப் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். ஸோ இப்போ எழுதினதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா சீவாஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது அப்படி. ஓகேங்களா? ஸோ சீவாஸ் தியரம் அப்படின்றது இந்த மாதிரி வர்றது எதுக்கு ஈக்குவல்? ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்றத கன்கரண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா? பை சீவாஸ் தியரம், the angle bisector of a triangle are concurrent. ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் பைசெக்டர்ன்றது இந்த பிஇ ஏடி சிஎஃப் எல்லாமே கன்கரண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் 9th சம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். An artist has created a triangle stained glass window and has one strip of small length left before completing the window. ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் விழுந்துருச்சோம். She need to figure out the length of the left out portion based on the length of the other sides as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் இந்த சைடை மட்டும் கேட்டிருக்காங்க, எல்லா சைடும் கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு சைடு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளோ சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. ஸோ இந்த படத்தை உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரிகிற மாதிரி நான் இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடியும் ஒரு தப்பு. 10th சம்முக்கான படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது.
ஸோ இதில் பேர் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஏ, இது இ, இது சி, டி, பி, எஃப் கொடுத்துட்டான். அது போக டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இது என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சம். அவன் கேட்டிருக்கிறது இந்த பிஎஃப் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம போன சம் 9th சம்மில் பார்த்த மாதிரியே தான் பை சீவாஸ் தியரம். ஓகேங்களா? சீவாஸ் தியரம் படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சைட்ஸு ஏஎஃப் டிவைடட் பை பிஎஃப். ஓகேங்களா? ஈக்குவல் இன்ட்டு இன்ட்டு பிடி டிவைடட் பை டிசி. அடுத்தது சிஇ டிவைடட் பை ஏடி ஏஇ. ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறோம். டிவைடட் பை ஏஇ எதுக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். ஓகேங்களா? பை சீவாஸ் தியரம். ஸோ இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஏஎஃப்ன்றது 5, பிஎஃப் எனக்கு தெரியாது, இன்ட்டு பிடி வந்து 3, டிசி வந்து 10, சிஇ வந்து 4, ஏஇ 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நான் கேன்சல் பண்ணிட்டேன். 1 5 5 2 5 ஆர் 10, 1 2 2 2 4 2 2 ஆர் 4. ஓகேங்களா? ஸோ 2 பை என்ன வருது எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பை பிஎஃப் ஈக்குவல் டு 1. இப்போ பிஎஃப் கிராஸாக கொண்டு போனேன் அப்படின்னா 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது இந்த டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இருந்துச்சு, என்னமோ எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த சீவாஸ் தியரம் மட்டும்தான். சீவாஸ் தியரம்ல பார்த்தீங்கன்னா ஏஎஃப் டிவைட் பை எஃப்பி இன்ட்டு பிடி டிவைட் பை டிசி இன்ட்டு இசி ஆர் சிஇ டிவைட் பை ஏஇ போட்டோன்னா ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீவாஸ் தியரம். ஸோ இதன்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் பிஎஃப் கிடச்சிடும் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 10th சம்மு. இனி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாமெட்ரி வரையக்கூடிய அந்த இது தான். ஸோ அதை வந்து அடுத்து தனி வீடியோவில் பார்ப்போம். இன்னும் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு பயனாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். Draw a tangent at any point R on the circle of radius 3.4 cm and the center at P. Pன்னு ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் வச்சு 3.4 சென்டிமீட்டர் ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு டேஞ்சன்ட் வரையணும் ஆறுன்ற பாயிண்டில் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பீன்ற ஒரு டாட் வச்சுட்டேன். டாட்டை வச்சதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து 3.4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சர்க்கிள் வரையணும். ஸோ அப்போ நான் ஸ்கேலை எடுத்து 3.4 இருக்கிற மாதிரி அளந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 3.4 அந்த இடத்துல வச்சு அளக்குறேன். பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3.4 கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அளவு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஜூமின் கூட பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல 3 இருக்குது, இது 4 இருக்குது, 3.5ன்றது இந்த பெரிய லைனு. ஸோ இதுக்கு முந்தின லைன் தான் 3.4. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 0 வரைக்கும் நான் எடுத்து இது சர்க்கிளாக அப்படியே கொடுப்பேன். ஓகேங்களா? 3.4 இருக்குது, இங்கே வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். 3.4க்கு ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன். ஓகேங்களா? 3.4 சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு டாட் ஏதாவது ஒரு டாட்டை வச்சு இதை கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த டாட்டு, இந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்னா Q அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? Qன்னு பேர் வச்சதுக்கப்புறம் அதே கம்பஸை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாட்டில் வச்சு இந்த லைன் ரேடியஸில் பாதிக்கு மேலே அளவு எடுக்கிறேன். ஓகேங்களா? ரேடியஸில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க். ஓகேங்களா? அதாவது பாதிக்கு மேலே அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகேங்களா?
ஸோ சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதே அளவை மாற்றாமல் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, அதில் இருந்து இன்னொரு ஒரு ஆர்க், ஓகேங்களா? 2 ஆர்க்கு வெட்டுறேன். ஸோ இன்னொரு சொல்கிறேன், இங்கே இருந்து இதுக்கு பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஒரு ஆர்க்கு ஃபுல்லாக போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த டாட்டில் இருந்து ஒரு ஆர்க்கு, அதே அளவு மாற்றாமல் இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, 2 ஆர்க்கு வெட்டிட்டேன். ஸோ இப்போ நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருந்து அதே அளவுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க்கு, ஓகேங்களா? அளவை மாற்றாமல் மேலேயும் கீழேயும் ஒரு ஆர்க்கு. ஸோ அதே இது இந்த டாட்டில் இருந்து அளவை மாற்றாமல் அதே அளவு தான் இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஸோ 2 ஆர்க்கு வெட்டிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஆர்க்கு வழியாக லைன் நான் போட்டேன் அப்படின்னா அதுதான் டேன்ஜென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இது வந்து டேன்ஜென்ட், இது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து டேன்ஜென்ட் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வெட்டுது எல்லாத்துக்கும் இதே மாதிரி வெட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ, அந்த சர்க்கிள் என்ன வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான், அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆர்க் சம்டைம்ஸ் மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம், ஓகேங்களா? ஸோ எங்கே வந்தாலும் இந்த 2யும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி தான் போகுது. இழுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்க்கிளோட அந்த கியூன்ற பாயிண்டில் தொட்டுட்டு போகும். ஸோ இதுதான் வந்து டேன்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள், PQ, ஓகேங்களா? PQன்றது ரேடியஸ். ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ரேடியஸ் மட்டும் நோட் பண்ணுங்க, 3.4 சென்டிமீட்டர், ஓகேங்களா? டேன்ஜென்ட் வந்து இங்கே இருக்குது, இதுக்கு பேர் வைக்கணுமா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஆர்க்குக்கு கூட இந்த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்டு, பின்ற பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இருந்து ஏன்ற இடத்துல ஒரு ஆர்க்கை கட் பண்ணி ஏன்ற பாயிண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன். அடுத்து அங்கேருந்து அதே அளவுக்கு ஒரு ஆர்க்கை கட் பண்ணி அதுக்கு பேர் பின்னு வைக்கிறேன். அடுத்து 2யுமே வச்சு இங்கே வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அதேமாதிரி ஏல வச்சு இந்த சைடு ஒரு ஆர்க்கு, இந்த சைடு ஆர்க்கு கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா டேன்ஜென்ட் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் இருக்கக்கூடிய 12th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4.5 சென்டிமீட்டர், ஓகேங்களா? 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைய சொல்லிட்டாங்க. டேக் எ பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. ட்ரா த டேன்ஜென்ட் அட் தட் பாயிண்ட் யூஸிங் த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வழியாக ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு டேன்ஜென்ட் வரைய சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கான எக்ஸசைஸ். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு தேவையான சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு டாட் வச்சு ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஸ்கேல் எடுத்து 4.5க்கு நான் அளக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 4க்கும் 5க்கும் நடுவில் கரெக்டாக 4.5. ஸோ இங்கே இருந்து இங்கே 0 வரைக்கும் நான் எடுக்கிறேன், ஓகேங்களா? 0 வரைக்கும் அளந்தாச்சு. இது 4.5 சென்டிமீட்டரு. ஸோ இதை அப்படியே வச்சு 4.5 சென்டிமீட்டருக்கு நான் சர்க்கிள் வரைய போகிறேன். பாயிண்ட் நான் பிளாட் பண்ணிட்டேன், பீன்ற ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டேன். இந்த பி பாயிண்ட் வழியாக ஒரு கார்டு வரைகிறேன் இந்த சர்க்கிளுக்கு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து PQ அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே சர்க்கிளில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த ஆர் பாயிண்ட்டுக்கு பி வழியாக ஒரு கார்டும் Q வழியாக ஒரு கார்டும் வரைய போகிறேன். பாயிண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, பொறுமையாக இது பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட் 2க்கும் கார்டு வரைகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ட்ரையாங்கிள் தான் கிடச்சிருக்குது. பட் வந்து என்ன டேன்ஜென்ட் வரையணும். நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஆர் பாயிண்டில் இருந்து நான் காம்பஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு பர்டிகுலர் ஆர்க்கு, ஓகேங்களா? அளவு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஓரளவு வச்சுட்டு
இந்த 2 லைனையும் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே அளவு மாறாமல் இந்த பீல இருந்து அதே மாதிரி ஒரு ஆர்க் வரைகிறேன். இந்த லைன் கட் பண்ணி சர்க்கிளை கட் பண்ணி வெளியே வர்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே அளவு தான் இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2 லைனுக்கும் இடையில உள்ள அந்த ஆர்க்கை கட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணுறேன். இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கரெக்டாக நான் அளந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே டிஸ்டன்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டும் இந்த ஆர்க்கும் இந்த லைனும் கட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த டாட்டை வச்சு, ஓகேங்களா, இங்கே டாட்டை வச்சு அதில் இருந்து நான் ஆர்க் வரைய போகிறேன். ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்கு மேலே இன்னொரு ஆர்க். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்க்கு அதே இங்கே ஆர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் பீலேருந்து ஆர்க் வரைஞ்சிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த ஆர்க் 2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருந்து இந்த ஆர்க்குக்கு உரிய டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டும் கட் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டாட் பி, இந்த டாட் இது ரெண்டும் வழியாக ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு விடுங்க. நல்லா பொறுமையாக லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போட்டிருக்க லைன் தான் என்னது, டேன்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸை நம்ம மார்க் பண்ணணும்னா இங்கே இருந்து இதை இந்த பாயிண்ட் பிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு, ஸோ அதோட ரேடியஸ் என்ன 4.5 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாயிண்ட் பி அப்படின்ற இடத்துல இது வந்து டேன்ஜென்ட் இந்த சர்க்கிளுக்கு வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த QP இந்த ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ QPS என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் தான் இந்த QRP அப்படின்றதுக்கு இருக்கும். ஓகேங்களா? பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் QRP இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ அதுதான் என்ன ஆகும், இங்க SPQக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேங்களா? SPQக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் அதுதான். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் வரையக்கூடிய ப்ரொசீஜர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பிடிக்கிற மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. நன்றி. அடுத்த நேரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த 14th சம் தான், சாரி 13th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க 13th சம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Rather two tangent from a point which is 10 cm away from the center of a circle of radius 5. அதாவது 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 10 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரையறதோட இல்லாம ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட், அந்த டேஞ்சன்ட்டையும் அளந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஒரு டாட் வச்சு அதுக்கு பேர் ஓன்னு வச்சுட்டேன். இந்த ஓவை சென்டர் பாயிண்டாக வச்சு 5 சென்டிமீட்டர் ரேடியஸாக வச்சு ஒரு ஆர்க் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ 5 சென்டிமீட்டர் நான் அளந்துக்கிறேன். 5ல் இங்கே வச்சுக்கிறேன் கரெக்டாக. இங்கே வந்து 0ல் வச்சுக்கிறேன். இது 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டரை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து என்னது 5 சென்டிமீட்டர் ரேடியஸாக வச்சு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பாயிண்ட்னு வைக்கலாம்னா நான் வந்து அது ஓன்னு வச்சிருக்கேன். நான் இங்கே இடத்துல ஏபிசின்னு வைப்போம். ஓகேங்களா? ஸோ இதை பின்னு வைக்கிறேன். ஓன்றப்ப OPQ தான் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதை பின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓபின்றது லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்ல இருந்து 2 டேன்ஜென்ட் வரைய போகிறேன். அது எப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ காம்பஸை எடுத்துக்கோங்க. காம்பஸை எடுத்துக்கிட்டு இந்த ஓபி அப்படின்றத கரெக்டாக
பைசெக்டார் தியரத்தை யூஸ் பண்ணி ஓகேங்களா, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் தியரத்தை யூஸ் பண்ணி 2ஆ பிரிக்க போகிறேன். ஸோ அப்போ பாதிக்கு மேலே ஓபி பாதிக்கு மேலே அளவெடுத்து இங்கே மேலே ஒரு ஆருக்கு கீழே ஒரு ஆர்க் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீழே இருந்து மேலே ஒரு ஆருக்கு கீழே ஒரு ஆர்க் ஓகேங்களா. இப்போ இந்த 2 ஆர்க்கும் வெட்டக்கூடிய அந்த பாயிண்ட் வழியா ஓகேங்களா, 2 ஆர்க்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடக்கூடிய அந்த பாயிண்ட் வழியா 2 ஆர்க்கும் வெட்டக்கூடிய 2 பாயிண்ட் வழியா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். ஸோ அளந்துக்கோங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, இந்த இடத்துல பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் வழியாகவும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல தொடும் ஓகேங்களா. ஸோ இந்த தொடக்கூடிய இந்த பாயிண்ட் சாரி தொடுது தொடாமல் இருக்கும், சம்டைம்ஸ் தொடாமல் கூட வரலாம், நம்மளுக்கு என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு 2 லைன் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டுற இடத்துல சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு அங்கேருந்து இந்த ஓ வரைக்கும் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ரேடியஸாக யூஸ் பண்ணுறேன். ரேடியஸாக யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பி இருக்க டிஸ்டன்ஸ் தான் இந்த பக்கம் இருக்கும், ஓ இருக்க டிஸ்டன்ஸும் பி இருக்க டிஸ்டன்ஸும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் சர்க்கிள் போட்டுறேன் அப்படியே. ஒரு சர்க்கிள் போட்டேன். 2 சர்க்கிளுமே ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5 தான், ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வருமானா கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்டக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் வைக்க போகிறேன். 2 சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வைக்க போகிறேன். ஸோ இங்கே பி வச்சதுனால இங்கே வந்து கியூன்னு வைக்கிறேன், இது வந்து கியூ டேஷ்னு வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பி பாயிண்ட் பியும் பாயிண்ட் கியூவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாயிண்ட் பியையும் பாயிண்ட் கியூ டேஷையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். ஸோ இந்த 2 லைனும் தான் என்னது, இந்த சர்க்கிளுக்கு நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய டேன்ஜென்ட் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓ பி கியூ கியூ டேஷ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸை நம்ம மெஷர் பண்ணுறேன். கியூவில் இருந்து ஓக்கு லைனை கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், எவ்வளவு 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓ கியூ டேஷும் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். ஸோ இதையுமே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே எவ்வளவு 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடை விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது, ஓபி கியூ ஓகேங்களா. இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கா. அதே மாதிரி இந்த சைடை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சைடு விட்டு பார்த்தீங்கன்னா ஓபி கியூ டேஷ், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பி கியூவோட லென்த் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓபிக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ பிக்யூக்கு லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஓபிக்யூ ஓகேங்களா. ஸோ இந்த கியூன்றது 90 டிகிரி, ஏன்னா நம்ம வந்து ஒரு டேன்ஜென்ட் வரைஞ்சோம் அப்படின்னா சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் வந்து எப்போவுமே அது 90 டிகிரி தான், அதாவது ரேடியஸோட இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஓபிக்யூ அப்படின்ற ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்தவரைக்கும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட் அப்படின்றது இதுக்கு ஆப்போசிட், இதுதான் நமக்கு ஹைபார்ட்டன்ஸ். இப்போ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரம் படி ஹைபார்ட்டன்ஸோட ஸ்கொயர் வந்து மற்ற 2 சைட்ஸோட ஸ்கொயர்ஸோட சம்முக்கு ஈக்குவல் அப்படின்றதுனால ஓக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் எழுதலாம். ஓபி ஸ்கொயர் அப்படின்றது எவ்வளவு 10 ஸ்கொயர், ஓகே ஸ்கொயர் அப்படின்றது 5 ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர். ஸோ எனக்கு தேவை பிக்யூ ஸ்கொயர். அப்போ 100, இந்த 100 அதாவது 10 ஸ்கொயர்ன்றது 100 அப்படியே இருக்குது. இந்த 5 ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது -25ன்னு வரும். ஸோ இது வந்து 75 பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 75 அப்படின்றது வரும். ஸோ இதை நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா பிக்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதை வந்து 5 5 சார் 25, 25 இன்ட்டு 5 அப்படின்ட்டு வரும். அப்போ நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 25 இன்ட்டு 3ன்னு வரும். அப்போ நான் வந்து இதை எப்படி எடுக்கலாம் 5√3, அதாவது 75 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5√3 ஓகேங்களா. எனக்கு இன்னமும் தெரியும்னா இன்னமும் டெப்த்தாக கரெக்டாக வேணும்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு 1.732ன்றது ஆன்சர். ஸோ இதே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8.66 அப்படின்றது தான் ஆன்சராக வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ பிக்யூ அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய 8.66 சென்டிமீட்டர் 8.66 சென்டிமீட்டர் ஓகேங்களா.
இதை அளந்து பார்த்துட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அளந்துக்கோமா ஸ்கேல் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8.66ன்றது 8.7 அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக 8.7 கரெக்டாக தொட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 6க்கும் 7க்கும் கிட்டத்தட்ட நடுவில் இருக்கும். ஓகேங்களா? 7 ஒட்டி இருக்கு, 6 தாண்டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது இதோட லென்த்தை கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர். டைரெக்டாக அளந்து எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணி காமிச்சிடணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எவ்வளோதான் இந்த சம்மு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் கூடிய 14th சம்லாம் பாருங்கள். டேக் எ பாயிண்ட் விச் இஸ் 11 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிளை வரைஞ்சி அந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து 11 சென்டிமீட்டரில் ஒரு டாட்டை வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் ட்ரா த 2 டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் வரையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துனே ஒரு டாட்டை வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? டாட்டை வச்சுட்டேன். டாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஏபிசி 1 அப்படி எதுவுமே வைக்கணும், இல்லாட்டி பிக்யூஆர் அப்படின்றதான் வைக்கணும். நான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிக்யூஆர் வச்சதுனால இந்த இடத்துலையும் அதே தான் வைக்க போகிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட்டு ஓ அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓன்னு வச்சுட்டேன். சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 சென்டிமீட்டர், பாயிண்ட் வந்து 11 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி சர்க்கிளை நான் அளந்துக்கிறேன். ஓகேங்களா? சர்க்கிள் வந்து ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நான் அளந்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நோட்டை தான் ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா காம்பஸை ரொட்டேட் பண்ணால் அளவு எடுத்து போடுறதுனால சர்க்கிள் அங்கங்கே பிட்டு பிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கையை எடுக்காமல் போட்டதுனால சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. எதுவுமே நம்ம இடிக்காத அளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இதில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11 சென்டிமீட்டரில் ஒரு டாட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 11 சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு இங்கே இருந்து இங்கே இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது 11 சென்டிமீட்டர். இப்போ இந்த லைனையும் அதையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட் வரையணும். ஓகேங்களா? வழக்கம் போல் போன சம் பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். நான் இந்த இதை 11 சென்டிமீட்டர் அப்படின்றத பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி 2ஆக பிரிக்கிறேன். ஒரு பாதிக்கு மேலே அளவு காம்பஸில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கேருந்தே பாருங்கள், அந்த சர்க்கிளில் பாயிண்ட் பேர் வச்சுக்கோம் ஓபி. ஸோ ஓபி 11 சென்டிமீட்டரு, அதில் பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி காம்பஸை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பீன்ற பாயிண்ட்ல இருந்தும் அதே ஆர்க்கு நான் வரைகிறேன். இப்போ ஆல்டி போகுது. ஸ்டூடெண்ட், நான் பேஜை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு கவர் ஆகலை, அதனால பேஜை ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணக்கூடியதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓபியை கரெக்டாக 2ஆக கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக 2 போர்ஷனாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எக்ஸ் கூட வச்சுக்கோம். இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்டாக வச்சு, ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்டாக வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஓ வரைக்கும் எக்ஸ் ஓ அப்படின்றத ரேடியஸாக செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சைடு மட்டும் ரேடியஸ்னா இந்த சைடு அதே தான் ரேடியஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் சென்டர் பாயிண்டாக வச்சு பி அதே தான் ரேடியஸாக வரும். ஸோ இதை நான் வச்சு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? எனக்கு இங்கே மேலெல்லாம் போடணும் இல்லை, போடன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையானது இந்த சர்க்கிளை வெட்டக்கூடிய இந்த 2 பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஃபுல்லாக சர்க்கிள் போடணுன்றது நம்ம பார்க்கறதுக்கு எதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு கட் ஆகுது, பிரேக் ஆகுதுன்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் ஆகக்கூடிய 2 சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டக்கூடிய அந்த 2 பாயிண்ட் இது ஓபி அப்படின்னா இங்கே வந்து கியூ எடுத்துக்கிறேன், இங்கே வந்து ஆர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். பியிலேருந்து ஆர் வழியாகவும் பியிலேருந்து கியூ வழியாகவும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதான் நான் திருப்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியிலேருந்து கியூ வழியாக ஒரு லைன் வரைகிறேன். ஸோ கியூ பாயிண்ட் இங்கே இருக்குது.
பி பாயிண்ட் இங்கே இருக்குது, ரெண்டையும் சேர்த்து விடுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி பியிலேருந்து ஆர் வழியாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த PQ அப்படின்றது ஒரு டேன்ஜென்ட், PRன்றது ஒரு டேன்ஜென்ட் எதுக்கு இந்த சர்க்கிளுக்கு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக காமிக்கிறதுக்காக இந்த ஓவையும் கியூவையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஓவையும் ஆரையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது வந்து சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ 5 சென்டிமீட்டர், சாரி இது 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். இந்த ஓபின்றது 11 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், இந்த பிக்யூ அண்டு பிஆர் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இது வந்து 90 டிகிரி இருக்கும், இதுவும் 90 டிகிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே என்னது சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் தான் அப்படின்றது. சாரி, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்புறம் இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் இந்த சைடும் வரும். ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், பிக்யூ. ஓகேங்களா. கண்டுபிடிக்கணும். பிக்யூ தான் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. பட் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஓக்யூபி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூ வந்து 90 டிகிரி. ஓகேங்களா. தேட் ஃபோர் இது வந்து என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளானே நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா ஒன்று இருக்குது. இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஹைபார்டன்ஸு. ஸோ ஹைபார்டன்ஸோட ஸ்கொயர் வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடோட ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடோட ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஓபி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓக்யூ அப்படின்றது 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ தெரியாது. ஓகேங்களா. எனக்கு தேவையானதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், பிக்யூ ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 4 ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது 11 ஸ்கொயர் 121, 4 ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது -4 ஸ்கொயர்ன்றப்போ 116 வரும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 105 அப்படின்றது தான் பிக்யூ ஸ்கொயர் ஆன ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப், பிக்யூ ஸ்கொயர் வந்து 105 இருந்துச்சுன்னா பிக்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 105. ஓகேங்களா. அப்போ 105 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 105 ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கும் ஆன்சர் 10.24 அப்படின்றத ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா பிக்யூ வந்து 10.0424 அப்படின்றது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பிக்யூ அப்படின்றது 10.24, 10.24. ஓகேங்களா. ஸோ அளந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதே அளவு தான் இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10.2 இங்கே இருக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் நடுவில் தான் அந்த லைன் பாயிண்ட் தோடும். 10.23 ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ 24 அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த எக்ஸசைஸ்க்கான ப்ரொசீஜர். ஸோ இது ஈஸியாக செய்யலாம், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 15th சம் தான் பாருங்கள். ட்ரா த டூ டேன்ஜென்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இஸ் 5 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6. ஓகேங்களா. ஸோ டயாமீட்டர் 6 இருக்கமே ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் அவேல ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு இந்த சர்க்கிளுக்கு 2 டேன்ஜென்ட்ஸ் வரையணுமா. ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட்ஸ். அந்த டேன்ஜென்ட்ஸோட லென்த் என்ன அப்படின்றதையும் அளந்து சொல்லணுமா. ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லுவோமா. ஸோ எடுத்தனே ஒரு டாட் வச்சுக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 15 எடுத்தனே நான் டாட்டை தள்ளியே வச்சுக்கிறேன், இடிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டாட் வச்சுக்கிறேன். இந்த டாட்டுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன்னே வைக்கிறோம் வழக்கம் போல. ஓகேங்களா. ஸோ ஓன்னு வைக்கிறேன். ஸோ இங்கே இருந்து டயாமீட்டர் 6 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா. ஸோ நமக்கு டயாமீட்டர் 6 அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது D = 6. பட் ரேடியஸ் கேட்டாங்க அப்படின்னா D/2, 6/2 3 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 3 இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம வரையணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், காம்பஸ் எடுத்துக்கோங்க. 3 சென்டிமீட்டர் அப்படின்றத மெஷர் பண்ணுங்க. 3ல் நான் வச்சுட்டேன் டாட்டு. ஸோ இங்கே இருந்து இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா கரெக்டாக 3ல் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த ஓவர் சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் ஆவே. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக 5 வச்சு
இந்த 0க்கு ஒரு டாட்டை வச்சு அங்கேருந்து ஒரு லைனை போட்டு ஓகேங்களா. இதுதான் 5 சென்டிமீட்டர் அவே. ஸோ இதுக்கு நான் வந்து பேர் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இது ஓ வச்சுருக்கேன். ஓகே, இனிமேல் இந்த ட்ரையாங்கில் ஏபிசின்னு வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ பி அப்படின்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓபி. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 டேன்ஜென்ட் இந்த சர்க்கிளுக்கு வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓபியை நான் வந்து என்னது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ஓபியை 2 சம பாகமாக பிரிக்க போகிறேன். கீழேயும் மேலேயும் ஆர்க்கு, அதே மாதிரி இந்த சைடும் டபுள் சைடு நான் ஆர்க் போடுறேன் ஓகேங்களா. ஸோ 2 ஆர்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறேன். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் ஏ அப்படின்னா, பாயிண்ட் ஏ வந்து ஓபியை கரெக்டாக 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிருச்சு ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏவை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு ஓகேங்களா, ஓஏவை ரேடியஸாக வச்சு ஆர் ஓபியை ரேடியஸாக வச்சு எதை வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஓஏவை ரேடியஸாக வச்சாலும் சரி, ஓபியை ரேடியஸாக வச்சாலும் சரி, 2 ஈக்குவல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏவை நான் ரேடியஸாக வச்சுருக்கேன். ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். கேமராவில் கை மறைக்குமேன்னு பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஓபியை கரெக்டாக 2ஆக பிரிக்குது. சரி, ஓஏ ஓபி ரெண்டுமே சேம் ரேடியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா. ஒரு நோட்டில் வரைகிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஈக்குவலாக தான் பிரிச்சிருக்குது, கரெக்டாக 2ஆறு சர்க்கிள் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ ஓஏ எவ்வளவோ அதே தான் ஓபி, 2 சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பி பாயிண்ட் பியில் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வெட்டக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் வச்சிடும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடமும் இந்த இடமும் இதை வந்து நான் சின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து சி டேஷ்னு வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பியிலேருந்து சிக்கு ஒரு லைன் வரைங்க, அதே மாதிரி பியிலேருந்து சி டேஷுக்கு ஒரு லைன் வரைங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் சரி, இல்லை அதோட நிப்பாட்டினாலும் சரி தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓவில் வந்து சியை கனெக்ட் பண்ணுங்கள். சாரி, ஓவில் வந்து சியை கனெக்ட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக வந்து பொறுமையாக வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு அழகாகும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓசி அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு 3 சென்டிமீட்டர். அதே தான் ஓசி டேஷ்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 3 சென்டிமீட்டர். ஓஏ அப்படின்றது 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா. சென்டர் பாயிண்ட்லேருந்து பின்றது ஓபின்றது 5 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட்டு இது தெரியும், இது தெரியும், இதுதான் அவன் கேட்டிருக்கான், டேன்ஜென்ட்டுக்கான லென்த் எவ்வளவு அப்படின்ட்டு. இதை அளந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து எப்படியும் வரும்னா, இந்த 5 இது 3ன்றப்ப கண்டிப்பாக 4 தான் வரும். இதை தான் நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எப்போவுமே 90 டிகிரி தான் ஓகேங்களா. ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணால் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் என்னது ஹைபாட்டன்ஸ். ஸோ ஹைபாட்டன்ஸ் படி ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது பிசி அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்குது, பிசின்றது தெரியாது ஓகேங்களா. ஓசி அப்படின்றது 3ன்றது தெரியும், ஓபின்றது 5ன்றது தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ தெரியாத பிசி ஸ்கொயரை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய 5 ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இந்த 3 ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது -3 ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. ஸோ 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 16 வரும். எது பிசி ஸ்கொயர். அப்போ பிசி வந்து 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆன்சர் 4 ஓகேங்களா. ஸோ பிசி வந்து கண்டிப்பாக 4 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அல்லந்து பார்த்தீங்கன்னாலும் அதுதான் வரணும் ஓகேங்களா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக 4 சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இதுதான் வந்து இந்த 15th சம்மு. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா மட்டும் போதாது, வரைஞ்சி பழகணும் ஓகேங்களா. ஸோ வரைஞ்சி பழகுங்க. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் இருக்கக்கூடிய 16th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ட்ரா எ டேன்ஜென்ட் டு எ சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் பி ஹேவிங் ரேடியஸ் 3.6 சென்டிமீட்டர் அண்ட் த சென்டர் அட் ஓ. சென்டர் ஓ வச்சு 3.6 சென்டிமீட்டர் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். அண்ட் பாயிண்ட் பி இஸ் அட் த டேன்ஜென்ட் 7.2 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர். ஓகேங்களா. சென்டர் பாயிண்ட்லேருந்து 7.2 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சு அதுலேருந்து இந்த சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் வரையணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதை தான் இப்போ வரைய போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஓ. ஸோ ஓவில் இருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3.6 ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 3.6 அப்படின்றப்ப கரெக்டாக கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இது 4, 3.5ன்றது இந்த லைனு, 3.6ன்றது இதுக்கு அடுத்த லைன். ஓகேங்களா, ஸோ இங்கே இருந்து 0 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இதுதான் 3.6. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 3.6 ரேடியஸாக வச்சு ஓவா சென்டராக வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கிளில் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 7.2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு டாட் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 7ன்றது இங்கே இருக்குது, 7.1 7.2 இருக்கு நேராக சர்க்கிள் இங்கே வச்சுருக்கேன். 7.2லேருந்து 0 வரைக்கும். ஓகேங்களா, 7.2ல் இருந்து 0 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு பிளாட் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி. ஓகேங்களா, ஸோ 7.2ல் நான் ஸ்டார்ட் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ஓபி அப்படின்றத 2 சம பாகமாக நான் பிரிக்க போகிறேன். ஓகேங்களா, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் கட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த ஓபியில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து அப் அண்ட் டவுன் ஆர்க் விட்டுறேன். பியை சென்டராக வச்சு, அதே மாதிரி ஓவை சென்டராக வச்சு அப் அண்ட் டவுன் ஆர்க் விட்டுறேன். ஓகேங்களா, சேம் அளவு தான், அளவு மாற்றக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல வெட்டுற இடத்துல தடுக்கிறதுனால கீழே டபுள் லைன் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். இந்த ஆர்க்கு ரெண்டும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டையும் இந்த ஆர்க்கு ரெண்டும் கட் பண்ணக்கூடிய எந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு வந்து இதுவே வந்து டேஞ்சன்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேடியஸ் 3.6, இது என்டையரும் 7.2. ஸோ 3.6 தான் ரெண்டாம் பிரிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுவே டேஞ்சன்ட் தான். பட் வந்து எனக்கு இந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து தான் டேஞ்சன்ட் வரைய சொல்லியிருக்காங்க கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரெண்டும் வெட்டக்கூடிய இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இந்த ஏவை ரேடியஸாக வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துக்கு நான் ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன், ஏன் பாயிண்ட்டு பேர் வைக்கிறேன். ஸோ அப்போ ஓஏவை ரேடியஸாக வச்சு ஏவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா, வரையக்கூடிய சர்க்கிள் இந்த பி வழியாகவும் போகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஏற்கனவே பேர் என்ன வச்சோம், ஏன்னு வச்சோமா. ஸோ ஓஏவை ரேடியஸாக வச்சு ஏவை சென்டராக வச்சு இந்த சர்க்கிள் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இப்போ எனக்கு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த 2 சர்க்கிளும் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வைக்கலாம். இது வந்து பி அப்படின்னு வைக்கிறேன், இதை வந்து சி அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பியிலேருந்து பிக்கு ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேங்களா, பியையும் பியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதே தான் சியில் இருந்து பிக்கு ஒரு லைன் வரைப்பேன், 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேஞ்சன்ட் பிபி பிசி ரெண்டுமே கிடச்சிருச்சு. கேட்டிருக்கிறது ஒரு டேஞ்சன்ட் தான், ஒரு சைடு வரைஞ்சா கூட போதும் தான், 2 சைடும் வரைஞ்சா தப்பு கிடையாது. ஸோ இப்போ இதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளோ இருக்குது, 3.6. இதுவும் 3.6. இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 7.2 சென்டிமீட்டர். ஸோ அவன் கேட்டிருக்கிறது கேட்கல. அடுத்தது பிபி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி. ஓகேங்களா, ஸோ சம் நம்பர் வந்து 16. ஓகேங்களா, ஸோ இது வந்து 19 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓபிபி எழுதுங்க, இன் ட்ரையாங்கிள் ஓபிபி. ஸோ பி வந்து 90 டிகிரி. ஓகேங்களா, பி வந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே
ஆப்போசிட் சைடு இருக்கிறது ஓபி. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பித்தாகரஸ் தியரம் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஓகேங்களா? ஓபி அப்படின்றது 7.2 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி நமக்கு தெரியாது. ஓபி வந்து 3.6 ஹோல் ஸ்கொயர். ஸோ 7.2 நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 51 கிட்ட வரும். ஸோ அதை நம்ம வேறு விதத்தில் செய்யலாம். எப்படின்னா எனக்கு தேவையானது பிபி ஸ்கொயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் 7.2 ஸ்கொயர் இந்த வந்து அந்த சைடு வந்து -3.6 ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ இதை பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு கீழே எழுதுகிறேன் ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா எனக்கு 10.8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை சப்ட்ராக்ட் பண்ணினா 3.6 கிடைக்கும். கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த 10.8ஐயும் 3.6ஐயும் மல்டிபிள் பண்ணனேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 38.88 ஸ்கொயர் ரூட் எடுத்தா. அதாவது இது வந்து பிபி ஸ்கொயர். அப்போ எனக்கு தேவையானது பிபி அப்படின்னா அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் 6.2 சென்டிமீட்டர். ஸோ tangent BP equal to 6.2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அளந்து பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணக்கூடியது ரஃப் ஒர்க்கு தான், நம்ம செக்கிங்காக தான். ஓகேங்களா? ஸோ அதையுமே நம்ம அளந்து பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 6.2க்கும் 6.3க்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்னென்னா இது வந்து நமக்கு வந்து இதில் ஃப்ராக்ஷன் எடுக்கும்போது 6.2 சம்திங் கூட வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் 6.2ன்னு நிப்பாட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 16th சம்மு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் சம் செஞ்ச அதே மெத்தட் தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க, அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம்.